நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தி கோர்ட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகத்தில் தேர்தல் களம் அப்படின்றது விறுவிறுப்பாக நகர்ந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மேடைகள்லையும் தலைவர்கள் தங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சோம், என்ன குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக மேடைகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாக்கப்படுது. அதே போல் திமுக மேடைகளில் அதிமுக ஆட்சியில் என்னவாக இருந்தது அப்படின்றத அவங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அப்போது இந்த இரு தரப்பில் இருந்தும் பல குற்றச்சாட்டுகள் மாறி மாறி முன்வைக்கப்படும் பொழுது அப்போ இந்த சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் களத்தில் உறுதி செஞ்சது யாரு அப்படின்ற கேள்வியோடு தான் இன்னைக்கு கோர்ட் நம்ம தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். விருந்தினர்களை வரவேற்று விடலாம். திமுகவிலிருந்து திரு சைதை சாதிக் அவர்கள், அதிமுகவிலிருந்து கோவை சத்யன் அவர்கள், மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ் அவர்கள், பாஜகவிலிருந்து சுமதி மேகவர்ணம் அவர்கள். விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல திமுகவிலேருந்து சைதை சாதிக் அவர்கள் கிட்ட, அதாவது திமுக மேடைகளில் அதிமுக முதலமைச்சர் இன்னைக்கு கூட பேசுகிறப்போ என்ன குற்றச்சாட்டு, அந்த பொள்ளாச்சி வழக்கு இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். ஆனால் திமுக பெண்களுடைய பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் இது பண்ணுறதுக்கு எங்கள் ஆட்சியில் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் இந்த கட்டத்தில் அவசியம் தானே? நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். திமுகவினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வருவார். தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு அந்த ஆட்சி பிடிக்கும் என்று வருகிற செய்திகளும் கருத்து கணிப்புகளும் எதிரணியை வைத்தறிச்சலை தூண்டி ஒரு இல்லாத ஒரு கருத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்கி பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் கூட எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. டேட்டாஸ் இவ்வளவு வழக்குகள் இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, போக்சோ வழக்குகள் எவ்வளவு அப்படின்ற டேட்டாவை குறிப்பிட்டு அவருடைய எல்லா என்கிட்டையும் டேட்டா இருக்கு. நான் சொல்றேன், பெண்களுடைய ஏகோபித்த ஆதரவு இந்த அணிக்கு இருப்பதால் அதை திசை திருப்பதற்கும் அல்லது அதை வைத்து ஏதாவது குழப்பம் செய்யலான்ட்டு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நாங்கள் எதுவும் சம்பவமே நடக்கலை, அப்படி ஒரு பாலியல் அத்துமீறல் எங்கேயுமே நடக்கலை, கற்பழிப்பே நடக்கலை அப்படின்னு மாறு தட்டிக்கிறோமா? யார் ஆட்சியில் இருந்தாலும், எந்த முதலமைச்சர் இருந்தாலும், யார் இருந்தாலும் இது போன்ற தவறு சம்பவங்கள் நடக்கும். ஆனால் நடப்பதை எந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கியது, எந்த அரசு விரைவாக தண்டனை வாங்கி தந்தது, எந்த அரசு குற்றவாளிகளை சிறையிலே அடைத்தது, இதை தான் நாம் உற்று நோக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் அரசுக்கு இருக்கிற பொறுப்பு அப்படின்றது அந்த தவறு நடக்காம தடுக்கிறது தானே. அதுதான் சொல்றேன். ஒரு கள்ளக்காதலில் ஒரு தாய் ஒருத்தரோட கள்ளக்காதல் ஈடுபட்டு பெற்ற குழந்தை பாலியல் பலாத்காரம் நடந்துருச்சு கிருஷ்ணகிரியில. இதை எப்படி தடுக்க முடியும்? நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கணும். 12ஆம் வகுப்பு குழந்தை கழிப்பது உடல் உபாதைக்காக வெளியே போறாங்க, அவங்களுக்கு நடக்குது. அத நீங்க இந்த இதே அரங்கத்துல ஒரு 30-25 நாளைக்கு முன்னாடி நாங்க இதே அப்ப நான் தெளிவா சொல்லிட்டு போனேன், 48 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்படுவார் அப்படின்ட்டு. அது மட்டுமே ஒரு குற்றவாளியை கைது பண்ணி இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். அவர் 2020 ஒரு வயதான மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பெற்று ஜாமீன் வாங்கி வெளியே வரார். ஜாமீன் திமுக அரசு கொடுக்கல. கொடுத்தது யாரு? அவனுக்கு இருக்கிற சட்ட உரிமையை பயன்படுத்தி ஜாமீன்ல வந்தவர் அதே குடும்பம் மீண்டும் அரங்கேற்றுகிறார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கேள்விக்குள்ளாக்குறாங்க. அப்படி வர்றவங்க மீண்டும் எந்த தைரியத்துல அந்த வேலையை பாக்குறாங்க? அப்போ பயம் அப்படின்றது அரசினுடைய நடவடிக்கைகள் தானே அந்த பயத்தை ஏற்படுத்தணும். இதுக்கு பதில் யாராலுமே சொல்ல முடியும். அவன் குற்றவாளி. அதிமுக அரசுலாம் தப்பு நடக்குது, போலீஸ் கைது பண்ணுது, விசாரிக்குது, அவங்க தண்டனையை வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த தண்டனையை நிறுத்தி நீதிமன்றம் அவனுக்கு ஜாமீன் கொடுக்கிறது. இதை போய் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது என்ன செய்ய முடியுன்றது எனக்கு விளக்கணும். போலீஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது, அவனுக்கு ஜாமீன் தரக்கூடாதுன்ட்டு. அதை மீறி நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கிறது. அவன் குழுந்த மிருகம் அந்த தவறை செய்கிறது, கைது செய்யப்பட்டு. இது அரசாங்கத்துடைய பணி என்ன தெரியுமா? காவல்துறையுடைய பணி என்ன தெரியுமா? அந்த வழக்கை எவ்வளவு விரைவாக விசாரிக்க முடியுமோ 20 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவன் மீது. அதிகபட்ச தண்டனையாக அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு பண்ணிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகள திமுக ஆட்சியில் ஒரு 63,000 பெண்கள் காணாமல் போல, குஜராத்தில் காணாமல் போன மாதிரி, மத்திய பிரதேசத்தில் காணாமல் போன மாதிரி 23,000 பெண்கள் காணாமல் போல, டெல்லியில் ஒரு வாரத்துக்கு 800 பேர் காணாமல் போகிறாங்கன்னு புள்ளி விபரம் சொல்லுகிறது. அந்த மாதிரிலாம் இங்கே காணாமல் போல. எங்கேயோ ஒரு இடத்தில் நடக்கிற தனிப்பட்ட விரோதத்திலையோ அல்லது தனிப்பட்ட தாக்குதலையோ இல்லை குடும்ப சூழ்நிலையில் நடக்கிற தாக்குதல்களை அல்லது இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்களை இதை கொண்டு வந்து சட்ட ஒழுங்கோடு ஒப்பிடுது என்பது இந்த அரசின் மீது வேறு எதுவும் குறை சொல்ல முடியாத காரணத்தினால் ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். சரி, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரே, டேட்டா கொடுக்குறாரு, இந்த ஆட்சியில் இதெல்லாம் தவறு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 22 நினைக்கிறேன்
22 டேட்டா பார்த்தீங்கன்னா முதல் 5 மாநிலங்கள் இந்தியா ஃபுல்லாக நடந்த பாலியல் போக்சோ அந்த எந்த கேஸாக இருந்தாலும் முதல் 5 மாநிலம் யார் இருக்கிறான்னு பார்த்தா பாஜக மாநிலம் தான் இருக்கிறது. ஆனால் முதல் 10லயே தமிழ்நாடு இல்லை, அது வேற விஷயம். ஆனால் முதல் டாப் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக 5 மாநிலம் தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா அண்ணா பல்கலைக்கழகம் சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் 157 நாளில் அந்த கொடியவனுக்கு 30 ஆண்டுகால தண்டனை வாங்கி தரப்பட்டது. 157 நாளில். அது மட்டும் போதுமா? நீங்க கேட்டீங்க இந்த அரசு தடுக்கிற பொறுப்பு இல்லையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா, இது ஃபுல் ஸ்டாப் யார் வைக்கிறது, எதிர்காலம் எதை நோக்கி போகும்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒரு புதிய சட்டமே கொண்டு வந்து மசோதாவை கொண்டு வராங்க. என்னன்னா இப்போ எல்லாருக்கும் இன்ஸ்டா இருக்கு, ஃபேஸ்புக், ட்விட்டரு, சமூக வலைத்தளம் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அதன் மூலியமாக டார்ச்சர் கொடுத்தால் 5 ஆண்டுகள சிறை தண்டனை திமுக அரசு சட்டம் கொண்டு வந்தது. பாலியல் அத்துமீறல் கொடுத்தால் இந்த வயதில் இப்படி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா தூக்கு தண்டனை தருகிற சட்டத்தையும் திமுக அரசு தான் கொண்டு வந்தது. நான் கேட்பது, அண்ணா பல்கலைக்கழக கேஸ்ல 157 நாள்ல ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகால தண்டனை. கோவை கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்தது, ரொம்ப பெருசா பேசினாங்க. 125 நாள்ல சாகும் வரை ஜெயில தான் இருக்கணும், ஆயுள் நீதிமன்றம் கொடுத்தது. அதே திமுக அதே அடுத்தடுத்து பாருங்க, எந்த வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா கேள்விப்படி நினைக்கிறேன், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல பரங்கிமலையா கிண்டியா நினைவு சரியா வரல, காதலியை ட்ரெயின்ல தள்ளி விட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இதே லவ் மேரேஜ் தான், பாலியல் அத்துமீறல் தான். தனக்கு ஒத்துழைக்கல லவ் பண்ணலன்றக்காக வர ட்ரெயின்ல தள்ளி விட்டது. 120 நாள்ல தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். இது ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த அரசு என்ன செய்ய முடியும்னா விரைந்து நடவடிக்கை எடுக்கலாம், குற்றவாளியை தண்டிக்கலாம், சிறைச்சாலையில் வைக்கலாம், மேற்கொண்டு நடக்காமல் இருப்பதற்கு என்ன சட்டம் கொண்டு வரோமோ அது கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் வேகமாக நடவடிக்கை எடுக்கிறோம், வேகமாக எல்லாம் பண்றோம் அப்படின்ற போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்பா பேசியிருக்கணும். அதாவது அவருடைய ஆட்சியில அப்படி ஒரு தவறே நடக்காதது போலவும், அவருடைய ஆட்சியில அப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போலவும் போக்சோ வழக்கு அதிகம் பதிவாகி இருக்கிறது. இதுல பதிவாகிறதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? போலீஸ் மீது இருக்கிற நம்பிக்கை, சட்டத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை இந்த வழக்கு அதிகமா பதிவு. முதல்ல வெளியே சொல்றதுக்கு பயந்தாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் சம்பவமே நடந்தது இல்லையா? இப்படிதான் அப்ப வெளியே சொல்றதுக்கு பயந்தாங்க. இப்ப வெளியே சொன்ன நியாயம் கிடைக்கும், குற்றவாளி தண்டிக்கப்படுவான், சிறைக்கு அனுப்பப்படுவான் அப்படின்ற நம்பிக்கையின் காரணமா இன்னைக்கு தைரியமா வெளியே வந்து சொல்றாங்க. காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து நடக்காமல், மூடி மறைக்காமல் இன்னைக்கு வழக்கு பதிவு செய்கிற காரணத்தினால் அந்த போக்சோ வழக்கு பத்தி வெளியே பேசிட்டு இருக்காங்க. சார், இதே மாதிரி பல இடங்கள்ல வழக்குகள் வாபஸ் வாங்க வைக்கப்படுது அப்படின்ற குற்றச்சாட்டி அவங்க தரப்புல வைக்கிறாங்க. அவங்க தரப்புலங்க அது இருவர் சார்ந்த சம்மந்தப்பட்டது. அது ஊடகவியாளரோ ஆட்சியாளர்களோ எதிர்கட்சி அது முடிவு பண்ண முடியாது. அது இருவர் சார்ந்தது. அது அவங்க 2 பேர் பேசி வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அது யார் போய் என்ன தடுக்க முடியும்? சரி, நான் சத்யன்கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். அதாவது இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது அப்படின்னு, அதாவது ஊழல் நடக்குது அப்படின்னா எல்லா ஆட்சியிலையும் நடக்குது, இப்போ இந்த சம்பவங்கள் நடக்குது எல்லா ஆட்சியிலும் நடக்குது, தொடர்ந்து இதை நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்கமா? அவங்களுக்கு வேற வழி இல்லை, அப்படிதான் பண்ணி பேசியாகணும். ஏன்னா தரவுகள் கையில் இருந்தால் அதிமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ நடந்தது பாருங்க, அதோட நாங்கள் கம்மியாக பண்ணி காவலர்கள் மேலே இருக்க நம்பிக்கையால் வந்து குற்றச்சாட்டுகள் இப்போ தரவுகளோட பேசி தான் நம்ம நடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாம் வந்து முன் வந்து நம்பிக்கையுடன் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. சிசிடிஎன்எஸ் என்ன தெரியுமா மேடம்? சிசிடிஎன்எஸோட விரிவாக்கம் வந்து கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அது என்னென்னா காவல் நிலையங்களை இணையதளம் மூலம் இணைப்பது. ஒரு குற்றவாளி மாநிலம் விட்டு மாநிலம் வந்தாலும் சரி, இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே சுற்றினாலும் சரி, இணையதளம் மூலம் பகிர்ந்து இணைப்பது பேர் சிசிடிஎன்எஸ். இதே நடைமுறைப்படுத்த சொல்லி பல வருஷமாக இந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டே இருக்குது. 80லேருந்து 89 விழுக்காடு தமிழ்நாட்டு காவல்துறை இதை செயலாக்கம் செய்திருக்கிறது. பெரிய விஷயம் தானே. 8 மாநிலங்கள் இந்தியாவில் 80லேருந்து 89 விழுக்காடு வரைக்கும் இந்த சிசிடிஎன்எஸ், அதாவது காவல் நிலையங்களை இணையதளம் மூலம் இணைச்சிருச்சு. தமிழ்நாடு, ஒடிசா, வடகிழக்கு மாநிலங்கள் ஒரு 6 மாநிலங்கள். ஆனால் 22 மாநிலங்கள் இந்தியாவில் 90லேருந்து 95 விழுக்காடு இணைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த திமுக அரசு என்ன சொல்ல போகுது? காவல் நிலையத்தில் ஒரு இணையதள வசதி கூட பண்ணி கொடுக்க முடியாத ஒரு அரசாக இருக்காது. ரெண்டாவது தரவுகளோட பேசணும் அப்படிங்கிறனால அதிமுக பற்றி பேசினா பொள்ளாச்சி தெரியாத உங்களுக்கு எப்படி நடந்துச்சு பார்த்தீங்களேன்னு. அந்த பொள்ளாச்சியில் அதிமுகவை சேர்ந்தவர் 6 மாத காலம் முன்னாடி அந்த கட்சியில் இணைஞ்சு ஒரு பதவி வாங்குறாரு. கேஸ் வெளியே வருது, எடப்பாடியார் சிபிஐக்கு உத்தரவிடுறாரு. அந்த தரவுகளின் அடிப்படையில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, வேர்டிக்ட் வந்திருக்கு. உடனே மாறி தட்டிக்கிறீங்க நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோன்னு. ஒரு பொள்ளாச்சி தான் உன்னால் சொல்ல முடிச்சு. ஆனால் நான் இப்போ பட்டியலில் சொல்கிறேன். 2023 வருஷம் பக்கிரிசாமி திமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் கடலூரில், அவருக்கு வயசு 65, 5 வயசு குழந்தைய தனியார் பள்ளிக்கூடத்தில் பாலியல் வன்புணர்வு செஞ்சார். அதுக்கு அடுத்தது இங்கே கனிமொழி அவர்கள் நடத்திய கூட்டத்தில்
2 திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு காவல் பெண் அதிகாரியை பாலியல் வன்புறவு செய்தார்கள். அவர் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டு வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது. திருவள்ளூரோட கவுன்சிலர் திமுக பிரபாகரன் பேர் மது போதையில் ஒரு விமான பணிப்பெண்ணிடம் முறை தவறி நடந்தது. போன மாதம் நம்ம அதை படிச்சிருக்கோம். 25 வயசு பெண்மணியை பாஸ்கிரன் என்கின்ற திமுகவை சார்ந்தவர் 6 மாத காலமாக அவர்களை பிளாக்மெயில் செய்து மிரட்டி பாலியல் வன்முறை செய்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே அரக்கோணம் திமுகவோட யூத் விங்கோட சேர்ந்து தெய்வ செயல். நான் சொல்கிற ஆட்களுடன் நீ நான் சொல்கிற மாதிரி நீ நடந்துக்கணும், நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாகரிகம் இந்த வார்த்தையை நான் தவிர்த்து போகிறேன். நீ நான் சொல்கிற மாதிரி செய்யணும், இன்னொருத்தருடைய காம இச்சைக்கு நீ பலியாகணும் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிய வழக்கு. யார்? அரக்கோணம் தெய்வ செயலி பார்ட்டியோட ஃபங்க்ஷனரி. 2.5 வயது குழந்தை கிருஷ்ணகிரியில் இப்போ நடந்தது. பெரிய நாயகம் சொல்லி திமுகவோட நிர்வாகி, அந்த குழந்தையை பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது. எல்லாத்துக்கும் மேலாக திருவள்ளூரை சேர்ந்த திமுக நிர்வாகி இங்கே சென்னை கோயம்பேடு இருக்குல்ல, அந்த 100 அடி ரோட்டில் ஒரு ஹோட்டலில் பாலியல் தொழில் செஞ்சார். 13 வயது பெண்ணை வைத்து பாலியல் தொழில் செய்து பிடிபட்டார் 3 மாதத்துக்கு முன்னாடி. இதே சென்னை மாநகரில் திமுக கொடி கட்டிய கார் ஒரு பெண்களை துரத்தி போன சம்பவத்தை பார்த்துருக்கோம். இது மாதிரி எத்தனை சம்பவம் அடிக்கிட்டே போகலாம் நம்மளால். இது மட்டும்தான் சம்பவம்னு பார்த்தா புள்ளி விவரத்தோடு பேசும். 2020 பாஸ்கோ வழக்குகள் 3090, 2021 4465, 2022 4968, 2023 4581, 2024 6989, ஏறக்குறைய 7000 வழக்குகள். 3000லேருந்து 7000 வழக்குலாம் மாறி இருக்கு மேடம். ஏறக்குறைய 100% இன்க்ரீஸ் பாஸ்கோ வழக்குகளில் மட்டுமே. இங்கே என்ன ஆட்சியில் சாதனை பண்ணிட்டாங்க. ஒரு திருவள்ளூர்ல இருக்கிற நம்பிக்கையில சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்துல பேசப்பட்டது, வழக்குகள் வாபஸ் வாங்க வைக்கப்பட்டது அப்படின்னு. இன்னொரு விவரத்தையும் சொல்லிடுறேன். உலகளவில் இருக்கக்கூடிய ஆய்வு, இந்தியா மற்றும் உலகளவில் இருக்கக்கூடிய ஆய்வு, இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் பதிவது வெறும் 40 விழுக்காடு. மீதி 60 விழுக்காடு சமுதாயத்திற்கு பயந்து அவப்பெயருக்கு பயந்து பதியப்படுவதில்லை என்பது உலகத்துக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 2020 3990 இருந்த பாஸ்கோ வழக்குகள் இப்போது 6989, ஏறக்குறைய இரட்டிப்பாயிருக்குன்னு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் இது மிக முக்கியமாக காரணமாக கருதப்படுவது எதுனா மது மற்றும் போதை. அதோட தரவையும் சொல்லிடுறேன். 2021 இவர்கள் பதிய வைத்த வழக்குகள் 6582. அதில் அரெஸ்ட் பண்ணவங்களோட விவரம் தெரில. அதில் தான் அன்றைக்கி சட்டமன்றத்தில் எடப்பாடியார் கேட்டார், எத்தனை பேர் கஞ்சா வச்சு பிடிச்சிங்க? 2500. ஆனால் இந்த வழக்குகள்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எப்படி இருந்தது? இப்போ திமுகவில் நாங்கள் நடவடிக்கை அதை தானே அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. அது கொடுக்க வேண்டியது யார் மேல் குற்றச்சாட்டு இருக்குன்னா அவங்க தானே அதை கொடுக்கணும். 2022 பதியப்பட்ட வழக்குகள் 10385, கைதானவர்கள் எண்ணிக்கை 14934 பேர். 2023 பதியப்பட்ட வழக்குகள் 10126, கைதானவர்கள் 14770. 2024 6063 பதியப்பட்ட வழக்கில் எப்படி கம்மியாது பாருங்க. திட்டமிட்டு வேணும்னு 9790 அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு ஆகஸ்ட் 24 வரைக்கும் இந்த புள்ளிவிவரத்தை கொடுத்து அதுவும் நிறுத்திட்டாங்க. இப்போ NCRB நீங்கள் குறிப்பிடுற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவுக்கு தரவுகள் எங்கேருந்து போகுது? ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. திட்டமிட்டு வேணும்னா இந்த ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ கடந்த 1.5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய போதை அதை பற்றிய தரவுகளை கொடுக்கவே இல்லை. 2024 ஆகஸ்ட் மட்டும் கடைசி. பாஸ்கோ வழக்குகள் 2024 கடைசி. அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. அப்படி எங்கே போய் இங்கே வெளிப்படை தன்மை இருக்கு. அப்படி சட்டம் ஒழுங்கு தேர்தல் நேரத்தில் இதை கொண்டு பேசுறப்போ பெண்கள் பாதுகாப்பும் இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பானது ஒரு அரசியலாக்கி எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வருதுல்ல. இது 200 தொகுதிகளுக்கு மேலே இங்கே எடப்பாடியார் சுற்றுப்பயணம் முடிச்சிட்டார். எல்லா பக்கமும் போகிற பக்கம் மேலே ஏகோபித்த பெண்களும் குழந்தைகளும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, ஐயா பாதுகாப்பு எங்களுக்கு சுத்தமாக கிடையாது, எங்கள் குழந்தைகளை வெளியே அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. இதே ஒரு 8 வயது சிறுமியை 10 வயது சிறுமியை இங்கே தூக்கி கொண்டு போய் கற்பழித்து காட்சி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? இங்கே நடந்திருக்கா இல்லையா? இவங்க சொல்கிற மாதிரி எந்த ஆட்சி காலத்துலையும் அது இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம். எல்லா ஆட்சி காலத்துலையும் நடக்கும். ஆனால் நடவடிக்கை பாய்கிறதா இன்னைக்கு இருக்கிற தரவுகள் அடிப்படையில் இப்போ நாங்கள் நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்படுது, தீர்ப்பு வாங்கி தரோம். அதுக்காக கடைசி 2 பாயிண்ட் வச்சிருக்கேன். இந்த மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி உருட்டுவாங்க தெரியும். தமிழகத்தில் இதுவரைக்கும் இவர்கள் பதிய வைத்த பாஸ்கோ வழக்குகளில் 70 விழுக்காடு மேல் உள்ள வழக்குகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, முடிவுக்கே வரல. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? 60 நாளுக்குள்ள தீர்வு கொடுக்கணுங்குது. ஒரே ஒருத்தர் தீர்வு கொடுத்ததை வச்சு நீங்கள் எவ்வளோ உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டுன்னு உருட்டி இங்கே அண்ணா நகரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்முறைக்கு சிபிஐ வழக்கு கொடுத்தது கோர்ட் சூமோட்டோ எடுத்து சிபிஐக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தது திமுக. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாத்துக்கும் சிபிஐ. ஆனால் எடப்பாடியார் கொடுத்தார். பொள்ளாச்சி சிபிஐ, தூத்துக்குடி சிபிஐ. நீங்கள் வெறும் போதையும் பெண்கள் மீது இழைக்கப்பட்ட குற்றங்கள் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா?
டிஜிபி லெட்டர் எழுதுறாரு முதல்வருக்கு, இங்கே மெத்த நாள் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது, இதை நம்ம கட்டுப்படுத்தணும், நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? எடுக்கல. எத்தனை உயிர் பலி போச்சு? 68 உயிர் பலி போச்சு கள்ளக்குறிச்சியில். அதுக்கு சிபிஐ எவ்வளோ கேட்டால் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவர் மாட்டிக்குவார், முக ஸ்டாலின் மாட்டிக்குவார். ஏன்னா ஆன் ரெக்கார்டில் இருக்குது, லெட்டர் போனது அப்படிங்கிறது ஆன் ரெக்கார்டில் இருக்குது. தன்னுடைய நிர்வாக திறமை இன்மையினால் நடைபெறும் உயிரிழப்பு, நடைபெறும் விஷயத்துக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே காரணமாக வரும். 1-2 இல்லை, முதல்ல விக்கிரவாண்டியில் 22, அதில் போய் கேட்குறாங்க எடப்பாடியார்கிட்ட, இதில் ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் இதை காய்ச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, இதை பற்றி நீ என்ன சொல்கிறீங்க? அதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொன்னார்? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம் தான், இவர் அதிமுகவை சேர்ந்தவருக்காக நான் கட்சியிலேருந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம், நடவடிக்கை எடுங்கன்னாரு. ஆனால் எவர் அந்த இடத்துல காய்ச்சினாரோ திமுககாரரு, அவரே போய் பாதிக்கப்பட்டவன்னு சொல்லி மருத்துவமனையில் படுத்து இந்த அரசாங்கம் கொடுக்குற 50,000 ரூபாய் நிதியை வாங்கிட்டு வெளியே போனார். இதான் இந்த ஆட்சியோட அவலங்கிறது நாங்கள் சொல்கிறது. இவர்கள் சொல்வதற்கும் செய்வதற்கும் ஏதாவது இருக்கு பொறுத்த இருக்கான்னு கிடையாது. உருட்டு புரட்டு, கேள்வி கேட்டால் மிரட்டு, இதுதான் திமுக. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இதை பாஜக தரப்புலேருந்து குற்றம் சாட்டும் பொழுது இந்தியா முழுமைக்கும் பார்க்கிறப்போ எந்த நிலைமையில பாஜக ஆளக்கூடிய ஆட்சி இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு அப்படி இருக்கிற நிலைமையில இங்க வந்து திமுக ஆட்சியை நாங்கள் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கோம், அந்த டேட்டாஸை சொல்லுது. அப்படி இருக்கப்போ எப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி. இந்த இப்படி ஒப்பிடுறீங்கல்ல, இதுவே ரொம்ப ஒரு தப்பான ஒப்பீடு. காங்கிரஸோட ஆட்சி காலத்துல பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நோய்வாய்ப்பற்ற மாநிலங்கள், பெண்கள் வெளியில வரவே லாய்க்கற்ற மாநிலங்கள் அதை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எவ்வளவோ ஸ்டெப்ஸை முன்னெடுத்து இன்னைக்கு இரவு பணிக்கு பெண்கள் வரலாம்னு சொல்ற அளவுக்கு அந்த மாநிலங்களை முன்னேற்றிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த மாநிலங்கள்ல அப்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் முடிவெடுப்பாங்கல்ல. பீகார்ல எப்பவும் நடந்த எலெக்ஷனை விட இந்த மாதிரி 10% பெண்கள் அதிக அளவுல போய் எதற்காக என்டிஏ கூட்டணி ஆதரிச்சாங்க? எதற்காக அங்க பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல 2ஆம் முறை 3ஆம் முறை திரும்ப திரும்ப வராங்க? பெண்கள் பாதுகாப்பா உணரலைனா அங்கெல்லாம் இது பண்ணுவாங்களா? அப்ப இவங்க வைக்கிற வாதமே தப்பு. இதுக்கு முன்னாடி பாதுகாப்பா, பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்த தமிழகம், நீங்க யோசிச்சு பாருங்க, 2021க்கு முன்னாடி எல்லா டிவிலையும் இந்த மாதிரி ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்கேயாவது நம்ம டிபேட் பண்ணோமா? ஏன் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு நம்ம வந்து டிபேட் பண்ணோமா? இப்ப இது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்குன்றதுனால தான் நம்ம டிபேட் பண்றோம். 90 மார்க் எடுத்தவன் ஏன்டா 30 மார்க் எடுக்கிறேன்னு கேட்டா, அவன் 0 மார்க் எடுத்தவன் ஏன்டா 20 மார்க் எடுக்கிறான், அவனை விட நான் கூட தான் எடுக்கிறேன்னு சொன்னா இது என்ன ஒரு இந்த ஒப்பீடு? முதல்ல முட்டாள்தனமான ஒப்பீடு. பெண்கள் வெளியில போறதுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா நீங்க தமிழ்நாடு மாத்தி வச்சிருக்கீங்க. அடுத்து இப்ப அண்ணா சொன்னாங்க, அவர் சொன்னாரு விளாத்திக்குளம் மாணவி, அதுக்கு வந்து உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோன்னு. இந்த விளாத்திக்குளம் மாணவி இஷ்யூ ஆகட்டும், எல்லா இஷ்யூலையுமே ஏற்கனவே ஜாமீன்ல வந்தாங்கன்னாங்கல்ல. ஒரு அக்யூஸ்டு, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் வந்து வெளியில இருக்கானா அவன் கண்காணிப்புல இருக்கணுங்கிறது காவல்துறையில இருக்கா இல்லையா? அந்த ஹிஸ்டரி ஷீட்டர் ஏன் கண்காணிக்கல காவல்துறை? இந்த ஞானசேகரன் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், கோவையில் ஒரு பெண் குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணானல்ல, அவனுங்களும் ஹிஸ்டரி ஷீட்டர். இந்த நாங்குநேரியில் ரோட்டில் ஓடுற வண்டியில் பட்டாக்கத்தை வச்சு சுற்றிக்கிட்டே போனானுங்கல்ல, அவனுங்க ஹிஸ்டரி ஷீட்டர். இப்போ இந்த மாதிரி எல்லாரும் ஜாமீனில் வெளியே சுற்றிட்டு திரிகிறானுங்களே, இவனுங்களை கண்காணிக்கிறது காவல்துறையோட வேலையா இல்லையா? அதை கையில் வச்சிருக்கிற முதல்வரோட இரும்புக்கரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இதை நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்து எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு அப்படியே விழிப்புணர்வு ஆகணும்னு கொடுத்துட்டோம், அதனால போக்சோ வழக்குகள் அதிகமாகுதுங்கிறீங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கான இது பாலியல் குற்றங்களுக்காக நீங்கள் வாங்கன்னு ஏதாவது விழிப்புணர்வு முகாம் ஏதாவது ஸ்பெஷலாக நடத்துனீங்களா? ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடத்துனீங்களா? ஏன்னா நீங்க விளம்பரம் கொடுக்கறதுல எவ்வளவு ஸ்பெஷலிட்டின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். விளம்பரத்திலே ஆட்சி 5 வருஷம் ஓட்டிட்டீங்க. ஏதாவது விளம்பரம் கொடுத்தீங்களா? உங்களுக்கு பிரச்சனைக்கு போனோம்னா தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை. அதுக்கு ஏதாவது விளம்பரம் கொடுத்தாங்கமா? ஏதாவது இருந்தா நீங்க நியூஸ் தமிழ்ல போடுங்க, நாங்க பாக்குறோம். ஏதாவது பெண்களே உங்களுக்கு ஏதாவது பாலியல் குற்றமா உடனடியா வந்து எங்களுக்கு புகார் கொடுங்க, நாங்க உடனடியா நடவடிக்கை எடுப்போம். உங்க குழந்தைகளுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனையா உடனடியா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? குற்றங்கள் உண்மையாகவே அதிகமாயிருக்கு. காரணம் இங்க இருக்கிற கஞ்சா, மெத்து, அபினு, சிந்தடிக் ட்ரக்ஸ். இந்த மாதிரி கஞ்சா ஸ்கூல் வாசல்ல, காலேஜ் வாசல்ல கிடைக்குது. கஞ்சா எடுத்தவனுக்கு 2 வயசு குழந்தைக்கு வித்தியாசம் தெரியல, 80 வயசு பாட்டிக்கு வித்தியாசம். இதான் பிரதமர் அவர்கள் வந்து போய் இந்த குற்றச்சாட்டு முன் வச்சப்போ, அப்போ இந்திய அளவுல எப்படி உழவு விடுறீங்க, அதை தமிழகத்துல நாங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கோம், அப்ப இந்திய அளவுல அது எந்த அளவுல இருக்கு? இப்ப கூட ஐயா அதான் சொன்னாரு, குஜராத்ல இருந்து வருது அப்படின்னு. அப்ப காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? அது ஸ்டேட் இது தானே. மாநில காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வரையா கட்டுப்பாட்டில் தானே. ஏன் போன 2021க்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக ஆட்சியில் அந்த கஞ்சா கண்ட்ரோல்ல இருந்துச்சு? ஏன் உங்க ஆட்சிக்கு வந்தோன்னா கஞ்சா அதிகமாச்சு? ஏன்னா உங்க இதுல அயலகண்ணில ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் உலக அளவில் மெத்த வந்து ஏற்றுமதி பண்றாரு, உலகத்துக்கே போட்டி போட்டுக்கிட்டு. ஏன் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கஞ்சா அதிகமாச்சு? குஜராத்ல இருந்து இங்க வருதுங்கிறீங்களே, குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவில் வேற ஸ்டேட்டே இல்லையா? அந்த ஸ்டேட்ல இந்த கம்ப்ளைண்ட் இல்லையே. அப்ப மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்ற கேள்வி தானே கேக்குறாங்க. மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு இருக்காங்கமா. மாநிலத்துல உங்களோட பார்டர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க உங்களோட பார்டர்ஸை ப்ராப்பரா வச்சுக்கல, காவல்துறை சரியா செயல்படாததான் அதோட விளைவு. அடுத்து அவங்க சொல்றாங்கல்ல, கேஸை நாங்க எல்லா இடத்துலயும் எடுத்துடுறோம், விழிப்புணர்வு அதிகமாயிருச்சுன்னு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இப்ப ஃபைல் ஆகிற கேசஸ்லாம் 50% கூட கிடையாது. பல போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுறதே கிடையாது. இந்த விளாத்திக்குளம் இஷ்யூல கூட அந்த குழந்தைய காணோம்னு சொல்லி கதறி அடிச்சு பேரண்ட்ஸ் போனப்ப
காவல்துறை வாதத்தை எடுத்துக்கல, கேஸ் எடுத்துக்கல. எதற்காக அந்த பெண் அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? காவல்துறை அதிகாரி மேல கேஸ் எடுத்துக்கல தானே? அதே போல அண்ணா சொன்னாங்க, கனிமொழி அக்கா இருந்த மேடையில பெண் காவல் அதிகாரிக்கு, அந்த காவல் அதிகாரியோட கேஸ் என்னாச்சு? வாபஸ் வாங்க விட்டதா இல்லையா? ஏன் அவங்க கேஸ் ஏன் வாபஸ் வாங்கினீங்க? நடந்ததா இல்லையா அந்த குற்றம்? அதே போல அவங்க சொன்னாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாகன்னு. நாங்க சொல்றது எல்லா இடத்துலயும் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கும். ஆனா இங்க பிரச்சனையே தப்பு செய்யற அத்தனை பேரும் திமுக நிர்வாகியா இருக்காங்களே எப்படி? அப்போ அந்த திமுக நிர்வாகியில காப்பாத்துறதுக்கு நீங்க ஏன் முடிவு எடுக்கிறீங்க? திமுக அரசு நான் கேட்கறோம், தப்பு செய்யறது யாரா இருந்தாலும் சரி, ஏன் கட்சிக்காரனா இருந்தாலும் நான் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுப்பேன் நீங்க நின்றீங்கன்னா உங்க கட்சிக்காரங்களுக்கு தப்பு செய்யறதுக்கு பயம் வரும். அண்ணா சொன்ன மாதிரி அந்த பெரிய நாயகம், அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன், அரக்கோணத்துல இருக்கிற அந்த தெய்வ செயல், அதே போல 15 வயசு சிறுமியை பாலியல் இதுல ஈடுபடுத்தின ரமேஷ், அடுத்தது திருச்சியில காலைன்னு ஒருத்தர் 14 வயது திரும்பிய தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு பண்ணது, இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல கிருத்திகா தங்கபாண்டின்னு ஒருத்தவங்கள ஒரு கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. அந்த தங்கபாண்டி அவங்களோட கணவர் தங்கபாண்டி 2016 ஒரு போக்சோ வழக்குல 2016 ஒரு சிறுமியை பாலியல் குற்றம் சீண்டல் பண்ணி கொலை மிரட்டல் விடுத்தார்னு 10 ஆண்டு தண்டனை பெற்ற ஒருத்தர். அவரோட மனைவிக்கு நீங்க இன்னைக்கு வேட்பாளரா பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அப்ப திமுக எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எவ்வளவு அலட்சியத்தோட கையாளுது அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். நீங்க இந்த மாதிரி அடுத்தது பொன்முடி ஐயா ஓசில போறீங்கல்ல, ஓசிலன்னு பெண்களை கேவலப்படுத்தினாரு. அடுத்து படுத்தா பட்ட 10 ரூபா, நின்னா நாமம் 5 ரூபான்னு சொல்லி நடவடிக்கை எடுத்து திருப்பி 6 மாசத்துல திருப்பி அவருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்துட்டீங்கல்ல. அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன அழகா பேசுறாரு பெண்கள்னு பார்க்கலாம். அவரோட ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்கு, அதெல்லாம் நம்ம வாயிலே சொல்ல முடியாது. அதோட அர்த்தம் என்ன? ஒரு தாயை எவ்வளவு கொச்சையா இழிவா பேச முடியுமோ அது. அவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தயாநிதி மாறனும் என்ன சொல்றாங்க? எங்கள் நட்சத்திர பேச்சாளர் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு கட்சிக்காரனாவது ஒரு தாயை இப்படி கேவலமான கெட்ட வார்த்தையில மேடையாரி பேசுற ஒருத்தனை நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லுவாங்களா? அப்ப இதுல இருந்தே தெரியுது திமுகவுக்கு பெண்களை மதிக்க தெரியாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோ வன்முறைகளோ நடந்தா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுறதுல மாறா அவங்க அங்கீகரிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படுது. பேருக்கு ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டா அப்ப ரிமூவ் பண்றீங்க, திருப்பி அவங்கள கட்சியில சேர்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த குற்றங்கள் தடுக்கப்படும்? எப்படி அந்த நிர்வாகிகளுக்கு பயம் வரும்? முதல்ல தமிழக பெண்களை திமுக நிர்வாகிகள்ட்ட இருந்து காப்பாற்றணும். காரை செல்வராஜ் அவர்கள் கிட்ட நான் முன்னமே கேட்க வந்தது என்ன அப்படின்னா, தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த போதை கலாச்சாரம் அதிகமாயிருக்கு. போதைப் பொருட்கள் முன்ன இருந்த பேர்லாம் நமக்கு என்னன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகமாயிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு தான். இதை தடுக்கிறதுக்கு இங்க மாநிலத்துல காவல்துறை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சரை தவறிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல, முதல்ல பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் தமிழகத்தினுடைய நலன் குறித்தும் பேசுவதற்கு கோவை சத்தியன் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் பேச வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பெண்களுக்கு எதிரானவர்கள், பெண்கள் பாதுகாப்பை பற்றி சிறிதளவும் கவலை கொள்ளாதவர்கள், மதக்கலவரங்களை உருவாக்குபவர்கள் என்கிற நிலையில் இருந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய அவமான சின்னமாக இருக்கிற இந்தியாவிலே பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக மதக்கலவரங்கள் மூலமாக இந்தியாவிற்கு அவமானத்தை ஏற்படுத்தி தருகிற 5 பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள் முதல் 5 நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் இங்கே தமிழகத்தினுடைய பெண்கள் நிலையை பற்றி பேசுவது என்பது எங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் கேட்போம். இல்ல இல்ல, நான் பேசுறேன். நான் பேசி முடிச்ச உடனே நீங்க பேசுங்க. சரியால நான் பேசி முடிச்ச உடனே பேச சொல்லுங்க. நான் அமைதியா இருந்தேன். நான் பேசி முடிச்ச உடனே பேச சொல்லுங்க. தமிழ்நாட்டு நலன் மீது அக்கறை கொண்டிருந்தால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை, பல்கலைக்கழக கட்டமைப்பு நிதியை, பேரிடர் நிதியை, அங்கன்வாடி மதிய உணவு நிதியை, குடிநீர் நிதியை, 100 நாள் வேலை திட்ட நிதியை, கிராம சாலைகள் நிதியை, அரசு பள்ளி பராமரிப்பு, நகர்ப்புற மேம்பாட்டு நிதியை, ஒரு நிதியை கூட கொடுக்காமல் தமிழகத்தை வஞ்சித்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதித்து விட்டு இல்ல. நம்ம இப்போ இங்க பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து மேடைகள்ல தலைவர்கள் பேசிட்டு வராங்க. அதுக்கு வந்துடலாம். இத கேளுங்க. இல்ல, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிதான் நான் சப்ஜெக்டுக்கு வருவேன். ஏன் ஆரம்பத்திலே அவசரப்படுறீங்க? மாநில உரிமைகளை காலில் போட்டு மிதித்திருக்கிற, சட்டமன்ற மாண்பை குலைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை ஆளுநராக இருந்தவர் தமிழகத்தினுடைய வரலாறை, வேதகால நாகரிகத்திற்கு முந்தைய வரலாறை கொண்டு செல்லாமல் தமிழர் பாஜக பத்தி குற்றம் சாட்டணும் அப்படின்னா இந்த பெண்கள் சார்ந்து, சட்டம் ஒழுங்கு சார்ந்து அவங்க தரப்புல என்னவோ நம்ம அதை பேசலாம். ஒட்டுமொத்தமா மீண்டும் மீண்டும் பாஜக அப்படின்றப்ப அந்த நிதி சார்ந்தே பேசிட்டு கடந்து போறது சரியா? முதல்ல அவங்க பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்களை நான் நீக்கணும். இதில் எந்த விதத்திலும் உதவியாக இல்லாத பாரதிய ஜனதா கட்சி இது குறித்தும் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள்.
நீங்க ராஜஸ்தான்ல போய் மத்திய பிரதேச பீகார்ல போய் நீங்க பாதுகாப்பை பற்றி பேசுங்க. தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்து பேசுவதற்கு சிறிதும் தகுதியற்ற பாரதிய ஜனதா கட்சி. உங்களுக்கு தகுதி இருக்கு, நீங்க திமுக கண்டிக்க வேண்டியதானே? பாதுகாப்பு வரங்க பெண்கள் பாதுகாப்பு. அப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் ஏற்கனவே ஒரு கிரிமினல், அந்த கிரிமினலை நீங்க கவனிக்கத்தான் வேணும்னா இப்பொழுது சமீபத்திலே மடாதிபதி ஒருத்தர் பேசி இருக்கிற கருத்தின்படி முதலில் நித்தமும் கவனிக்கப்பட வேண்டியவர் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத்தும் அவர்கள் மூவருடைய நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டும். மராட்டிய தேர்தலிலே சிறுபான்மையின பெண்களுக்கு எதிராக தாலி அறுத்துருவானுங்க, இந்த பெண்களை அதிகமாக பெற்றுக் கொள்வார்கள் என்ற மத. நீங்க திமுக கூட கூட்டணியில இருக்கீங்க, அவங்க ஆட்சியில நடைபெறக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு மேடைகள்லயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இப்படியான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்ற பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அப்போ நீங்க இருக்கிறப்போ அது திமுக எப்படி ஆண்டிருக்காங்க, இல்ல அதுல பிரச்சனை இருக்கு இல்ல அப்படின்றதுல நம்ம வந்து பேசலாம். முதல்ல அவங்க வைத்த குற்றச்சாட்டுக்கு நான் முதல்ல பதில் சொல்லிட்டு தான் சப்ஜெக்ட். கோவை சத்யன் அவர்களும் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாரு, இங்க ஆளக்கூடிய அரசு மேல குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அதுதாங்க வர்றாங்க. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி வைக்கிற குற்றச்சாட்டு தேவையற்றது, அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் ஒதுக்கி விடுறேன். நீங்க போதைப் பொருள் பத்தி பேசுற, போதைப் பொருள் பற்றி சமீபத்திலே ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிற ஆய்வின்படி இன்றைக்கு முழுவதுமாக போதைப் பொருளை இந்தியா முழுமைக்கும் சப்ளை செய்கிற மாநிலம் குஜராத். உலகத்திலேயே முதலில் 22,000 கோடி பெருமையான கஞ்சா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அதானியுடைய துறைமுகத்தில் இந்தியா முழுமைக்கும் சப்ளை செய்யப்பட்டது. சந்தீப் லா ஸ்கூல் ஆஃப் லா, சந்தீப் யூனிவர்சிட்டி நாசிக் மகாராஷ்டிரா கொடுத்திருக்கிற ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிற ஆய்வின்படி தமிழ்நாட்டில் கஞ்சாவோ போதைப் பொருளோ பயன்படுத்தப்படுவதில்லை. சிந்தட்டிக் நார்கோட்டிக்ஸ் என்கிற ஆய்வகங்களில் உற்பத்தி செய்கிற மிக கொடுமையான போதைப் பொருள் இங்கே வருவதில்லை, பிற மாநிலங்கள் வழியாகத்தான் இங்கே வருகிறது. இந்தியாவுக்கு இன்றைக்கும் அதிகமாக போதைப் பொருளை கொண்டு வந்து இந்தியா முழுமைக்கும் சப்ளை பண்ணுகிறது இந்தியா நேபாள் பார்டர், இந்தியா பூட்டான் பார்டர், இந்தியா மியான்மர் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர். இந்த வழியாக உலகத்தினுடைய மிக மோசமான போதைப் பொருள் இந்தியாவிற்கு வருகிறது. அதுதான் இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் கொண்டு வரப்படுகிறது. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல இது போன்ற புழக்கங்கள் தமிழகத்துல இல்ல, திமுக ஆட்சி காலத்துல அதிகமாயிருச்சு அப்படின்றாங்க. பதிவு செய்யப்படுவதற்கும் அதை எடுப்பதற்கும் காலத்தினுடைய சிந்தட்டிக் நார்கோட்டிக்ஸ்ங்கிறது எந்த காலத்துல அறிமுகமானது? ஆய்வகத்திலேயே வட இந்தியாவிலையும் இங்க மங்களூர்லயும் சமீபத்துல 3 லேப பிடிச்சாங்க. அது எந்த காலத்துல இப்ப வந்துச்சுங்க. காலத்துல மாற்றம் கண்டுபிடிப்பு. சரி, நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்திருக்கிறது? இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒரு சாதனையை தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காம்ப்ரஹென்சிவ் ஆன்டி ட்ரக் கேம்பெயின் என்கிற ஒரு அமைப்பை அரசு ரீதியாக உருவாக்கி போதைப் பொருள் கடத்தி வந்தால் எந்த துறைகள்லாம் இதில் இணைந்தால் அந்த போதைப் பொருள்களை பிடிக்க முடியுமோ, போலீஸ், எஜுகேஷன், ஹெல்த், ஃபுட் சேஃப்டி அண்ட் ரெகுலேஷன்ஸ் அபிஷியல்ஸ், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியை உருவாக்கி இருப்பது என்பது ஒன்று. இரண்டாவது, தமிழ்நாட்டில் லாங் கோஸ்டல் 1769 கிலோமீட்டர் லாங் கோஸ்டல் இருக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் டிராபிக்கிங் சாதாரணமாக இது பண்ணாம ஒரு கமிட்டி வச்சால் மட்டும்தான் பிடிக்க முடியும் என்கிற நிலையில் இவ்வளவு நடவடிக்கைகள் இருந்தாலும் பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைக்குது, கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்குது, அந்த அளவுக்கு சுலபமா கிடைக்கிற வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்றது பண்ண முடியாது. 100% செய்ய முடியாதா? எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்து செய்தால் ஒழிய தனிப்பட்ட ஒரு மாநிலம் இதை செய்துவிட முடியாது. 100%. நான் திரும்ப வரேன். நான் என்ன பேசி முடிக்கலங்க, எனக்கு டைமே கொடுக்காம சீக்கிரம் கட் பண்றீங்க. எனக்கே பேச வாய்ப்பு சொல்லுங்க சார். ஒரு விஷயத்தை முழுமையாக பேச விடுங்க. இல்ல அதான் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து செஞ்சாதானே செய்ய முடியும் அப்படின்றீங்க. இல்ல இருக்கு, அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லி முடிக்கணும்ல. கோஆர்டினேஷன் கமிட்டி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காவில் இருக்கிற போதைப் பொருள் ஒழிப்பு அந்த அமைப்போடையும் செய்து பண்ணிருக்காங்க. கோஸ்டல் ஏரியாவில் எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியுமோ முடித்தி இருப்பதனால்தான் 170 கிலோ 3 லட்சம் மாத்திரைகள்
கணக்கிலே வராத போதைப் பொருள்கள் எல்லாம் இப்பொழுது கைப்பற்றப்படுவது என்பது இது போன்றதொரு நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தாலும் 1769 கிலோமீட்டர் நம்ம கோஸ்டல் ஏரியா இருப்பது என்பதும் பிற மாநிலங்களில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே வருவதில் என்னை பொறுத்தவரை 50% கூட போதைப் பொருளை முழுமையாக ஒரு காவல்துறையால் கட்டுப்படுத்தி விட முடியாது என்கிற சூழ்நிலை தான் ஒரு பூகோள அமைப்பில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கான சிரமம். பாஜக சொன்னாங்க நாங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இந்தியாவில் அந்த பிற நாடுகள் மூலமாக உள்ளே வருகிற போதைப் பொருளை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தினாலே இந்தியா முழுமைக்குமான போதைப் பொருள் ஒழியும். முதல்ல அதை பண்ண சொல்லுங்க அவங்க. ஓகே சாதிக், அதாவது நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு அதுக்கப்புறமா அடுக்கடுக்காக, அதாவது ஒட்டுமொத்தமாக பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்றத தாண்டி முதல்ல திமுக நிர்வாகிகள்கிட்ட இருந்து தான் பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு வந்து நிற்குது. சத்யன் சார் பேசினாரு, நான் ஒரு வார்த்தை குறுக்கிடல. அம்மையார் பேசினாங்க, ஒரு வார்த்தை குறுக்கிடல. எனக்கு ஒரு 2 நிமிஷம் தான், தயவு செய்து இருவரும் குறுக்கிடக்கூடாதுக்காக சொல்கிறேன். அண்ணாநகர் பாலியல் குற்ற வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று டெல்லியில் போய் திமுக அரசு முறையிட்டது அப்படின்னு சொன்னார். அண்ணாநகர் பாலியல் குற்றவாளியில் முக்கிய குற்றவாளி A1 அக்யூஸ்ட் யாரானா அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர். திமுக வட்ட செயலாளர் இல்லை, சத்தியனை புரிஞ்சுக்கணும். அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர். ஏன் வழக்கு சிபிஐக்கு போகிறத திமுக அரசு எதிர்த்ததுன்னா, சிபிஐ மூலமாக, சிபிஐ மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதிமுக வட்ட செயலாளரை பாதுகாப்பதற்காக வழக்கு மாற்றப்பட்டது. குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், மாநில அரசு சுணுக்கம் காட்டினால்தான் நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி காவல்துறைக்கு மீண்டும் பெற்று அந்த அதிமுக வட்ட செயலாளர் சுதாகருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறோம். அவர் திமுக வட்ட செயலாளர் இல்லை, எல்லாமே திமுக நிர்வாகியாகவே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. 2020 விழுப்புரம் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 சிறுமி எரித்து கொலை. அந்த கொலை ஜெயஸ்ரீ, அந்த பொண்ணு பேர் ஜெயஸ்ரீ. 2 கைது செய்யப்பட்டார்கள். அதிமுகவை சேர்ந்த முருகன், கலிய பெருமாள், அரண் சத்தியன் மறந்துவிடக்கூடாது. அடுத்து தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த மன்னவாயில் கிராமத்தை சேர்ந்த அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட ஐடி விங் இணை செயலாளர் தீபன் போக்சோ வழக்கில் கைது. சென்னை மெரினா நெச்சிக்குப்பம் நகரில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதிமுக பகுதி துணை செயலாளர் காசிநாதன் கைது. இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் இணை செயலாளர் பொன்னம்பலம் கைது. அண்ணாநகர் சிறுமி பாலியல் கொடுமை வழக்கில் சதீஷுக்கு ஆதரவாக இருந்த அதிமுக நிர்வாகி சுதாகர் கைது. திருக்கோளூர் அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த அதிமுக கிளை செயலாளர் முனியாண்டி போக்சோ சட்டத்தில் கைது. அரியலூர் மாற்றுத்திறனாளி மாணவி வன்கொடுமை செய்ததாக பாலியல் குற்றச்சாட்டில் சின்னசாமி அதிமுக நிர்வாகி கைது. இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் அதிமுக ஆட்சி, அதிமுககாரர்கள். திமுக மேலே சொன்னீங்க, நான் அதிமுக மேலே சொன்னேன். இதுக்கு மேலே ஒரு பாலியல் கொடுமை நடந்தது, யார் செஞ்சது தெரியுமா? சாக்ஷாத் நீங்கள் ஆட்சியில் இருக்க சொல்ல, ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு சொல்ல பாலியல் தொல்லை கொடுத்தது டிஜிபி ராஜேந்திர தாஸ். அவர் யாரு கொடுத்தார் தெரியுமா? எஸ்பி லெவலில் இருந்த ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு. இதுதான் உங்கள் கட்சியின் ஆட்சியினுடைய லட்சணம். எடுத்த உடனே அதிமுகவே பட்டியலாகுதுன்னா நான் கூட 100 பட்டியல் அதிமுக காட்ட முடியும். அதெல்லாம் இப்படியே மாத்தி மாத்தி இந்த தரப்புல பட்டியல்னா மக்கள் யாரை நம்புவாங்க? மக்கள் இப்போ யார் வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கற கேள்வி வரும். அதாவதுங்க மறைமுகமா நடக்கிறது. இந்த கட்சியெல்லாம் பார்க்கறதுல கட்சியை குறை சொல்லக்கூடாது சொல்ல வரேன். ஒரு பட்டியல் வாசிச்சாரு, இந்த மாதிரி 100 பேர் என்கிட்டயும் பட்டியல் இருக்கு, டேட்டா இருக்கு, அது வேற விஷயம் சார். நடவடிக்கை எடுக்க வேண்டிய டிஜிபி சார், எத்தனை நாளுக்கு கடிதம் எழுதினா டிஜிபி சத்யன் பேசினாரு. டிஜிபியே பாலியல் தொல்லை கொடுத்தாரு உங்க ஆட்சியில. எஸ்பி லெவலில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு எங்க போய் அடிச்சுக்கிறது? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் அவுத்து போட்டு அடிச்சுன்னு சென்னையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அடுத்து அம்மையார் சொன்னாங்க, எல்லாம் திமுக காராக இருக்கிறாங்க, முதல்ல பெண்களை திமுக காரங்கன்றது பாதுகாக்கணும். அம்மையார் கையெடுத்து கும்பிட்றேன். எப்படி கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் இப்படி பேசுகிறீங்க? மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, மக்கள் எல்லாம் ஏமாளிங்க, எதை வேணாலும் சொன்னால் மக்கள் நம்பிடுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மணிப்பூர்னு ஒரு ஸ்டேட் இருக்குது தெரியுமாம்மா? 3 பெண்கள் யார் தெரியுமாம்மா? கார்கிலில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் கார்கில் போரில் இந்த இந்தியா பார்டரில் கார்கிலுக்காக போர் செய்த அந்த இராணுவ வீரருடைய மனைவியை 40 பேர் நிர்வாணமாக 1.5 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்தாங்கம்மா. நீங்கள் ஆள்ற ஆட்சியில் பொதுவெளியில் சொல்கிறதுக்கே வெக்கப்படுறேன். பொதுவெளியில் அந்த 3 பேரை 1000 பேர் பார்க்க 40 பேர் புணர்ந்தார்கள். நான் சொல்லலை, மணிப்பூர் அரசாங்கம் கோர்ட்டில் சொல்லியிருக்குமா. பெண்கள் பாதுகாப்பு பற்றி நீங்கள் பேசுகிறதா? ஒரு 8 வயசு குழந்தைங்க மனசாய் தொட்டு சொல்லுங்கம்மா. ஒரு 8 வயசு குழந்தைய 7 பேர் கற்பழிச்சா அந்த 7 பேர் என்னம்மா செய்யலாம்
சொல்லுங்கம்மா. இப்ப என்னன்னா, நம்ம இந்திய அளவுல பேசுறோம். ஆனா தமிழகத்துல இந்த கூட்டு பாலியல் அப்படின்றது இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. அந்த பதற்றத்துல தானே கேள்வி வருது. 8 வயசு குழந்தையை 7 பேர் கற்பழிச்சா என்ன பண்ணணும்? என்னமா பண்ணணும்? கையை காலை உடைக்கணும், சுடணும், தூக்குல போடணும்ல. 8 வயசு குழந்தை தாயின் கண்ணெதிரில் குஜராத்தில் கற்பழிக்கப்பட்டது. பல்கீஸ் பானு கேஸ் ஞாபகம் இருக்காமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிவித்த கண்டனம் கருத்துக்கள்லாம் எடுத்து படிங்கம்மா. பல்கீஸ் பானுக்கு எத்தனை பேர் கற்பழிச்சாங்க? பல்கீஸ் பானு எதிரிலேயே அந்த பல்கீஸ் பானுடைய 8 வயசு குழந்தை எத்தனை பேர் கற்பழிச்சாங்க? தமிழ்நாட்டில் எந்த பெண் மீது கை வைத்தாலும், பாலியல் சீண்டல் ஈடுபட்டாலும், பாலியல் தவறா நடந்துகிட்டா கையை உடைத்திருக்கிறோம், காலை உடைத்திருக்கிறோம், 30 ஆண்டுகள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம். நீங்க ஆள்ற ஸ்டேட்ல எல்லாம் மாலை போட்டு வரவேற்கிறாங்கம்மா. இல்ல இப்போ இருங்க, நீங்க ஆள்ற ஸ்டேட்ல மாலை போட்டு வரவேற்கிறாங்க. ஒரு தெரியுமா, 15 நாளைக்கு முன்னாடி அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஒரு சாமியார் போயிருக்கிறார். அவருக்கு A1 மரியாதை, சிறப்பு தரிசனம். அவர் யார் தெரியுமா? ராஜஸ்தான் ஜெயிலில் 15 ஆண்டு காலம் பாலியல் குற்றச்சாட்டு தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளிமா. ராமரையா கோயில, ராமர் சாமி கோயில இவருக்கு A1 மரியாதை தேவையா? பாபு ஆசராம் டெல்லி நீதிமன்றத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர். அவருக்கு அயோத்தி ராமர் கோயில்ல முதல் மரியாதை. நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுவீங்களா? இவங்க ஆட்சியில் டிஜிபி பெண்களுக்கு தொல்லை கொடுத்தாரு, ஐபிஎஸ்க்கு. இவங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு போய் பேசுவாங்களா? எங்க ஆட்சியில் பெண்கள் ஆயிரக்கணக்கான பேர் காணாம போயிடுறாங்களா? இல்லைங்க, அரசியலுக்கு பேசுங்க. எதிர்கட்சினாலே அரசியல் பேசணும், குற்றச்சாட்டு சொல்லணும். ஆனா மக்களை முட்டாளாக்காதீர்கள். மக்கள் எல்லாரும் டேட்டாலாம் சொன்னாரு, யார் ஆட்சியில் எவ்வளவு வழக்கு நடந்ததுன்னு. ஒன்னு சொல்லட்டுமா? 2014 யார் முதலமைச்சர்? உங்க அம்மா ஜெயலலிதா முதலமைச்சர் சார். அவங்க முதலமைச்சர் இருக்கிற போதே 1065 கேஸ் போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு. 65 தான் ஜட்ஜ்மெண்டே வந்திருக்கு. எடப்பாடி அவர்களுடைய ஜெயலலிதா ஆட்சியிலேயே போக்சோ பதிவாயிருக்கு. இல்ல எடப்பாடி அவர்களுடைய பீரியட்ல எடப்பாடி ஆண்மகன் ஆம்பளை தளபதி இவங்க ஆண்மகள் முதலமைச்சர் இருந்தாங்க. சாக்சாத் அம்மையார் முதலமைச்சர் இருக்கிற பேசுறப்ப அவங்க சென்ற ஆட்சியோட ஒப்பிட்டு பேசுறாங்க. நமக்கு இங்கெல்லாம் நம்பர்ஸ் கிடைக்கலன்றனால அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கே போறேன். இல்ல அப்ப எடப்பாடி அவர்கள் அதற்கு பிறகு குறைச்சிருக்காரு அப்படின்றத குறைக்கிறா காட்டுறேன், எல்லாமே காட்டுறேன். அதுக்கு பிறகு எதுவுமே குறையல. என் ஆட்சி இல்லைன்னு வெளிப்படையா சொல்றேன். 2014 1065, 2015 1544, 2016 1583, 2017 1587, 2018 2039, 2019 2396, 2020 21 4400, 2022 4900, 2023 4500, 2024 4800. இப்போ நீங்க சொன்ன நம்பர்ஸ்லயே நீங்க சொல்லுங்க. ஆமாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா டேட்டா ஏறி இருக்கு, பக்கத்தில் நடவடிக்கை. அது டேட்டா இல்ல, நம்ம பாக்குறப்ப களத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அதிகமாகுது. வெறும் நம்பர்ஸ் நம்ம கடந்து போக முடியாதுல. இல்ல இப்போ நீங்க சொல்ற கணக்குப்படியே மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் இன்னும் தொடர்ந்து அதிகரிக்குமா? இல்ல, 1065 தண்டனை பெற்றவர்கள் வெறும் 65 பேர். அம்மையார் ஆட்சியிலேயே இல்ல மக்கள் எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்ப்பாங்க? நீங்க நடந்ததுக்கு அப்புறம் தண்டனையா இல்ல நடக்காம தடுக்கிறது சிறந்த அரசான்னு பாப்பாங்கல்ல என்று சொல்லப்பட்ட ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே போக்சோ வழக்கு அத்துமீறல் நடந்திருக்கிறது. வெறும் 65 வழக்கு தான் தீர்த்து தண்டனை பெறப்பட்டது. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா 600 வழக்கு, 700 வழக்கு, 800 விரைவாக தண்டனை தரப்பட்டது. நம்பர்ஸ் கூடி இருக்கு, ஆனா நாங்க தீர்ப்பு வாங்கி தரோம் அப்படின்றீங்க. தடுக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம், தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், 5 வருஷம் தண்டனை கொண்டு வந்திருக்கோம், மரண தண்டனை கொண்டு வந்திருக்கோம், எல்லாமே செய்யறோம். அம்மையார் கேட்டாங்க விளம்பரம் பண்ணிருக்கிறீங்களான்ட்டு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறோம். தெளிவா சொல்லிடுறேன், பள்ளிக்கூடங்களில் குட் டச் பேட் டச் என்று சொல்லி தரும். ஆனா அந்த பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதாவது இப்போ தொடர்ந்து குற்றச்சாட்டு, நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் இவங்கெல்லாம் திமுக அப்படின்றீங்க, இவர் அதிமுக அப்படின்றாரு. இப்போ தேர்தல் வரப்போகுது, மக்கள் வாக்களிக்கணும். வாக்களிக்கிறப்போ இங்க 8000, அங்க 10000, இங்க 2000, 2500. அதாவது பெண்களுக்கு செய்யறதை தாண்டி இப்போ ஒரு பிள்ளை போகுது அப்படின்னா அது பாதுகாப்பா வரும் அப்படின்னா தானே அந்த அரசை மக்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இப்படி மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள், அப்போ எந்த அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசா இருக்கும் அப்படின்றதானே கேள்வியா வந்து நிற்கும். மேடம், என்னோட நண்பர் காரை செல்வராஜ் முதல் கட்ட தகுதி பற்றி ஏதோ பேசினார், ஆடியோ சரியில்லை அப்படின்னு. நான் இதை படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இட் இஸ் ஹியர் பை சர்டிஃபைட் தட் அ பேட்டன்ட்னா காப்புரிமை, பேட்டன்ட் ஹேஸ் பீன் கிராண்டட் டு த பேட்டன்டி ஃபார் அன் இன்வென்ஷன் என்டைட்டில்ட் ரேப் ப்ரிவென்ஷன் டிவைஸ். அப்படின்னா என்ன மேடம் அர்த்தம்? கற்பழிப்பு தடுப்பு சாதனம் என்னும் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வழங்கியது த பேட்டன்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த கற்பழிப்பு தடுப்பு சாதனத்தை கண்டறிந்த ஒருவரில் நானும் ஒருவன்.
இதுக்கு காப்புரிமை வழங்கியது இந்திய அரசு. 20 வருட காப்புரிமை வழங்கியிருக்கு. வருமுன் காப்பதே நல்லதுன்னு சொல்கிறோம்ல, இதற்கு உந்துதலும் ஊக்கமும் அளித்தது எடப்பாடியார். 2021ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக வந்த பிறகு நாம் காவலன் செயலி கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக காவலன் செயலி, பெண்களை காப்புவதற்கு காவலன் செயலி இருக்குது. அப்புறம் பிங்க் பேட்ரோல்னு சொல்கிறோம். பிங்க் பேட்ரோல் என்பது அந்த நிர்பயா ஃபண்டிலேருந்து வரக்கூடிய பிங்க் பேட்ரோல். இதையும் தாண்டி முன்னாடி வரத்துக்கு ஏதாவது தடுக்கக்கூடிய வழிவகைகள் இருக்கான்னு என்று கலந்துரையாடல் இருக்கும்பொழுது இது முயற்சி செய்யலாம் போது இதற்கு ஊக்கமும் கொடுத்து இதை முன்னாடி எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தது எடப்பாடி. 2 வருட ஆராய்ச்சிக்கு பின்னர் மீண்டும் 2 வருடம் போட்டி போட்டு அந்த காப்புரிமை ஆணையத்தில் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி 2024ஆம் ஆண்டு கொடுத்தது இந்த காப்புரிமை. இது எடப்பாடியார் என்று முதல்வராக இருந்தால் இது அறிமுகப்படுத்தப்பட்டு இவங்க ஆட்சியில் நடக்காமல் 2.5 வயசு குழந்தை 5 வயசு குழந்தையை வந்து கற்பழித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இல்லாமல் போயிருக்கும். தீர்வை நோக்கி நகர்வது இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளோ மாரி அந்த ஆட்சியில் தான் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடக்கலையா அப்படி இந்த கம்பேரிசனே போல. அப்படியே ஒப்பிட்டு அளவில் பார்த்தாலும் கூட 2020 3990 பாஸ்கோ வழக்குகள் இப்போ 7000 கிட்ட நெருங்கிட்டு இருக்குங்கிறது கண்டிப்பாக கம்பேர் பண்ணி தான். மாதிரி அதிமுக ஆட்சிக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் அதிமுக ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி குற்றவாளிகள் வெளியில இல்ல, நான் இடைமறிக்கல, அதே நகரியம் சார் நண்பர் சாதிக்கிட்டே இருக்கும் நான் வரேன். இது உங்ககிட்ட கேட்கிறப்ப அதே தான் கேட்டேன். திமுக வந்தா என்ன பண்ண போறீங்க, சில வழிவகைகள் இருக்கா அப்படின்னா இப்போ காவலன் செயலி கொண்டு வந்தார். கற்பழிப்பு தடுப்பு அப்படிங்கிற பற்றி யாருமே இல்லை, அந்த மாதிரி சாதனை எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பொள்ளாச்சியில் சம்பவம் நடந்தோடனே கட்சி கெட்ட பெயராகி போச்சு. அப்படின்னே வேற என்ன இருக்குது, செயலின்னு ஒன்று இருக்குது, காவலன் செயலி இருக்குது பெண்கள் பாதுகாப்புக்கு. அதுக்கு வந்து காவலன் வந்து பிங்க் பேட்ரோல்னு இருக்குது. இது எங்கே இருந்தால் நிர்பயா அப்படின்னு நிர்பயா ஃபண்டு வருதுன்னு 2024ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த நிர்பயா ஃபண்டுங்கிறது 9000 கோடி இருக்குது மத்திய அரசோட, எந்தெந்த மாநிலங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் கேட்குறாங்க. தமிழ்நாடோட நிலவரம் பாருங்கள். அந்த நிர்பயா ஃபண்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்து நாங்கள் எடப்பாடி ஆட்சி முடிய வரைக்கும் 8534 ப்ரப்போசல்ஸ்ன்னு கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். ப்ரப்போசல் என்ன, சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறது, தெருவிளக்கு இருக்கிற இடத்துல தெருவிளக்கு போடுறது, சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வரிவகைகள். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஆட்சி காலம் வந்ததுக்கப்புறம் 4400 இன்னும் நிலுவையில் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு குறித்த நிர்பயா ஃபண்டு கொடுக்கல 4400 ப்ரப்போசல் நிலுவையில் இருக்குது தமிழ்நாடு மூலமாக. இதுதான் இந்த ஆட்சியோட வளம். என்னகிட்ட ஆதாரம் கேட்பாங்களா, ஆதாரம் உங்கள்கிட்டே கொடுத்துறோம். இதுதான் இந்த ஆட்சியோட வளம். இந்த அரசு தன் கடமையை செய்கிறதா, செய்யறதில்ல. எங்கே தவறுகிறது, எல்லா இடத்துலையும் தவறுது. இப்போ நீங்கள் வந்து சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறீங்க. பட்டியலினத்தவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் 2021 1407 வழக்குகள், 2023 1921 வழக்குகள். பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய வன்கொடுமைகள் கூட வந்து 50% ஏறி இருக்கு மேலே. 2023 அப்புறம் டேட்டா கொடுக்கலவங்க என்சிஆர்பிக்கு. எல்லாத்தையும் மூடி மறைச்சு கொடுக்கக்கூடிய தரவுகளில் பொய்யும் கொடுத்து தவறுகளையும் பொய்யா பேசி மக்களை திசை திருப்பி இன்னும் மக்களை முட்டாள்னு நினச்சிருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி பட்டியலை சேர்ந்த அவருடைய 7000 கோடி ஆட்டை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, இந்த 2023 வரைக்கும் 6921 வழக்குகள் அந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. வேங்கைவேலுக்கு நியாயம் கிடைச்சது வரைக்கும் இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. நாமக்கல்லில் ஒரு பள்ளியின் மேலே மலத்தை வீசிட்டு போகிறாங்க, நியாயம் கிடைக்குதா? நியாயம் கிடைக்கல. பொது வெளியில் பட்டியல் இனத்தவரை இவர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள். இப்போ கூட துரைமுருகன் வந்து பேசினார். என்ன பேசினார்? காட்பாடியில் அவர் கூட பிரச்சார வாகனத்தில் ஏறினோடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலர் பார்த்து என்ன பேசினார், வண்டி விட்டாருங்க, எவ்வளோ கேவலமாக பேசினார். இதெல்லாம் நடைமுறையில் நடப்பது. அதாவது பள்ளி குழந்தைகள் வரைக்கும் இந்த சமத்துவம் சமூக நீதினு பேசுகிறவங்களோட ஜாதி வெறி எது வரைக்கும் போயிருக்குன்னா பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வரைக்கும் அறிவால் எடுத்து வெட்டுற வரைக்கும் போயிருக்கு. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் வருமா வராதா? இதற்கு பொறுப்பு அரசிடம் இருக்கா இல்லையா? கவின் படுகொலைன்றதுக்கு அந்த இடத்துல நேரடியாக போக முடியாது. முதல்வர் அந்த குடும்பத்தாரை தலைமை செயலாம் அழைச்சி பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய பிரமாதமான ஆளுமை இதெல்லாம். அப்போ இதெல்லாம் இங்கே நடக்குதா? இதெல்லாம் நடக்குது. ஒப்பீட்டின் அளவில் அதிமுகவோட திமுக ஆட்சி அவலமாக இருக்கான்னா அவலமாக இருக்குது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்தாங்களா? எடுக்கல. தவறுனாங்களா? தவறியிருக்காங்க. காப்பாற்ற வேண்டிய இடத்துல முன்னெச்சரிக்கையாக தான் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா முன்னெச்சரிக்கை எடுக்கல. இதுதான் களத்தில் எதிரொலிச்சிட்டு இருக்கு. இப்போ இதுதான் முடிவு. சட்ட ஒழுங்கும் சரி, பெண்கள் பாதுகாப்பும் சரி, சமூக சீர்கேடு, சமத்துவம், சமூக நீதி எல்லாமே திமுகவை பொறுத்த வரைக்கும் போலி விளம்பரங்கள், போலி டேட்டாக்கள். ஆனால் களத்தில் மக்கள் உண்மையிலேயே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்பதுதான் உண்மை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களின் பாதுகாப்பு, இதில் திமுக அதிமுக அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்போ இனி வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் மக்கள் அதையும் கவனத்தில் கொள்ளும் பொழுது எந்த ஆட்சியில் மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது அப்படின்றதுல கோட் பேசிகிட்டு இருக்கோம். செல்வராஜ் சார், அதாவது திமுக அதிமுக ரெண்டையும் கம்பேரிட்டிவாக நீங்கள் வச்சு பார்க்குறப்போ அதிமுக பெட்டராக இருந்திருக்கு, வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் தடுத்துருக்கோம் அப்படின்றது சத்தியனுடைய வாதமாக இருக்குது. தடுக்க முயற்சிகள் எடுத்திருக்கும், அது தடுக்கப்பட்டவர்களாக இருக்காது. அதாவது நண்பர் கோவை சத்தியன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, நான் அதிமுக சார்பாக பேசுகிற கோவை சத்தியன் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது என்றுதான் சொன்னேன்.
அந்த இடையில கொஞ்சம் இடையூறு ஏற்பட்டதனால நான் முழுமையாக நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இரண்டாவது, திட்டமிட்டு நடத்தப்படுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை உளவுத்துறை மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்பதும், திட்டமிடப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பது என்பது முற்றிலுமாக காவல்துறையின் கவனத்திற்கோ உளவுத்துறையின் கவனத்திற்கோ வராமல் போகிற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதுல 3 நிச்சயம், அதாவது அதிமுக பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என்பதல்ல வாதம். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தவில்லை என்று எடுத்துக்கொள்வதில்லை. 2 ஆட்சிகளிலுமே எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை, அதிமுக திமுகவை பொறுத்தவரை, நான் மற்ற கட்சியை சொல்லல, 2மே பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, வன்முறையற்ற தமிழகம், மதக்கலவரமற்ற தமிழகம், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிற தமிழகமாக இருக்க வேண்டும் என்றுதான் திராவிட இயக்க சித்தாந்தங்களை பின்பற்றுகிற இயக்கங்கள் இன்னைக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணமே அடிப்படை அதுதான். ஆனா நடைமுறையில அந்த எண்ணிக்கைகள் கூடிக்கிட்டே இருக்கு. அது இங்க இருந்து பெறப்படக்கூடிய டேட்டாஸ் தானே சொல்லுது. அந்த நேஷனல் NCRB NARI 2018 நேஷனல் ஆனுவல் ரிப்போர்ட் ஃபார் உமன் சேஃப்டியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிற அனாலிசிஸ் படி தமிழகத்திலே இந்த பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள், SC STக்கு எதிரான வழக்குகள், மூத்த குடிமக்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையினுடைய வழக்குகள் அதிகமாகி இருப்பதற்கு 3 முக்கியமான காரணங்களை அந்த ரிப்போர்ட்லயே கொடுத்திருக்காங்க. ஒன்று கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அதிகம், வருகிற குற்ற வழக்குகளை காவல்துறை தவிர்க்காமல் பதிவு செய்வது என்பதும், அவேர்னஸ் கொடுக்கிறது, கேம்பெயினிங் நடத்துறது 2ம், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்திருப்பது என்பதும், தனியாக ஆப் உருவாக்கி காவல் நண்பன் என்கிற உருவாக்கியதன் மூலம் இப்பொழுது இருக்கிற வழக்குகள் எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஏற்படுகிற பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் என்று நம்பி வழக்குகள் பதியப்படுவது என்பதுதான் அந்த வழக்குகள் அதிகமாக இருப்பதற்கு. அப்போ வழக்குகள் எப்படி தீர்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசிதான் ஆகணும். காவல்துறை அதிகமாக வழக்குகள் பதிகிறார்கள், அதனால எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பிரச்சனை அதிகமாக பதியப்படுறது இல்ல, ஏன் நடக்குதுங்கிறது தான் பிரச்சனை. அது நடக்கிறதுக்கு தடுக்க தவறியது யார்? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே அப்படி நடந்துச்சு, ஆனா அதை பதிய கூட இல்ல, நாங்க முழுமையா பதிகிறோம். நான் இப்ப அவர் என்ன டேட்டா கொடுக்குறோம் அதே டேட்டா தான் நாமளும் பேசுறோம். நான் பேசுற டைம்ல பேச வாய்ப்பு இல்லை, இதே பழக்கமா வந்துடக்கூடாது. புள்ளி விவரத்தை வரிசையா எடுத்து சொல்றது, ஒரு திமுக காரன்லாம் பண்ணது லிஸ்ட் ஒண்ணு, அதிமுக பண்ண லிஸ்ட் ஒண்ணு, எல்லா கட்சிக்காரன் லிஸ்ட் பண்ணக்கூடிய விவாத அரங்கம் இல்ல இது. ஏன் அந்த நிலைமைக்கு மாற்றி அந்த இடத்திற்கு நகர்ந்தது கோவை சத்யன்? உண்மையா இல்லையா? தனிப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லா இயக்கத்தில் இருக்கிறவங்களும் தவறு செய்திருப்பார்கள். அது நீ பெருசா லிஸ்ட் போட்டு திமுக மீது மற்ற கட்சிகள் மீது குற்றம் சொல்லுவதும், நாங்க வந்திருக்கிறவங்க உங்க கட்சிக்காரன் பேரை 10 பேரை வாசிப்பதா சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் ஒன்னே விஷயம், எடப்பாடி ஆட்சி காலத்துல நான் அப்போ அந்த இயக்கங்கள்ல இருக்கிறவங்களே செய்யறாங்க அப்படின்றது பார்க்கப்படாதா? ஏங்க, ஒரு இயக்கத்துல 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் தொண்டர் இருக்கிறவங்க எல்லாம் சாமியார் இல்ல, ஆன்மீகவாதிகள் இல்ல. 1.5 கோடி பேரையும் கவனித்து ஒழுக்கமானவனான் சர்டிபிகேட் வாங்கல கட்சியில சேர்க்க முடியாது. இல்ல, இங்க மாநிலத்துல இருக்க எல்லாரையும் அப்படி வச்சிருக்கணும் அப்படின்றதானே அரசு, அதுக்கு தானே இயக்கங்கள் வைக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி 100%, அதாவது அதான் நான் ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், திட்டமிட்டு நடத்தப்படுகிற எந்த கலவரமா ஒன்றும் இல்ல. ஸ்டெர்லைட் திட்டமிட்டு அரசாங்க வன்முறை, அரசு நடத்தியது 13 பேரை சுட்டு கொண்டாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா உளவுத்துறையே அரசாங்கத்தின் கையில் 13 பேர் செத்து போனாங்க. நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்க முதல்வர் சொன்னார், அதை கட்டுப்படுத்த முடியல. நீங்க வரிசையா நிறைய வழக்குகள், ஆனால் திட்டமிடப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றும் நடப்பதை 100% தடுத்து விடவே முடியாது. இது இயல்பு. ஆனால் இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், நேரம் இருக்காது. வழக்குகள் பதியப்படுவது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது என்பது ஒன்று. அதன் அடிப்படையில் திமுக மக்களுக்கான நம்பிக்கையை உயர்த்தி இருக்கிறது, தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் வழக்குகள் அதிகம். போக்சோ வழக்குல அதிமுக ஆட்சி காலத்தில் 2011 இருந்து 2021 வரை போக்சோ வழக்குல தீர்வு கிடைச்சது 25%. தமிழ்நாட்டில் 2024 61% இருந்தது. இன்றைக்கு 70% கன்விக்ஷன் ரேட்.
இதுதான் ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு. மிகச் சிறப்பாக திமுக கையாண்டு இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற பிரச்சனைகள் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதுல மாற்று கருத்தே இல்லை என்பது என்னுடைய பதிவு. ஓகே சுமதி, அவர் 10 சொல்ற வினாடியில் ஒரே ஒரு மறுப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வழக்கு முன் வந்து பதிகிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான சித்தரிப்பு. யார் வந்து வழக்கு பதிகிறாங்களோ முதல் தகவல் அறிக்கையில் அந்த பெண்ணினுடைய பேரையும் மொபைல் நம்பரையும் வெளியிட்டே அசிங்கப்படுத்துறது இந்த ஆட்சியோட வேலை. அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தோம், தெய்வ செயல் அரக்கோணத்தில் பார்த்தோம், அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தோம், தெய்வ செயல் பார்த்தோம். இது மாதிரி நீதிமன்றமே சொல்லிடுச்சு அது கம்ப்யூட்டர் பிழை பண்ண தவறுன்னு சொல்லி அந்த எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்து 3 லட்சம் நஷ்டீடு வாங்கி கொடுத்த அதிமுக. ஆனா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணோட பேரை வெளியிட்டு மொபைல் நம்பர் வெளியிட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அரக்கோணம் தெய்வ செயல் பேரை வெளியிட்டு மொபைல் நம்பர் வெளியிட்டு கேரக்டர் அசாசினேஷன் பண்ண திமுக. அதனால இவங்க சொல்றது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. சொல்லிடுறேன். நிர்பயா நிதியை பத்தி சொன்னாரு. இப்படியே நம்ம போறதுன்னா அடுத்த ரவுண்ட் போயிட்டே இருக்கோம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. சுமதி அவங்க கிட்ட நான் போன் நினைக்கிறேன். ஒன்றிய அரசு தந்தது இது அவங்களுக்கான நேரம். வெறும் 45 கோடி தான். நீங்க 40% இது அவங்களுக்கான நேரம். எஸ், அவர் வந்து இந்தியா முழுமைக்கும் கட்டுப்படுத்தப்பட்டாதான் போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும்ன்றாரு. இது வந்து மாநில அரசால முடியாது அப்படின்றாரு. அதுதான் சொல்றேன். முதல்ல நான் என்னோட கேட்டதுக்கு நான் குறுக்க வந்துறேன். நான் குறுக்க பேசுறப்ப யாரும் குறுக்க பேச வேண்டாம். இவர் பேசினாரு பாஜகவை பத்தி பேசுறதுக்கு இது கிடையாதுன்னு சொன்னாரு. மதிமுகவுக்கு பாஜகங்கிற பேரை சொல்றதுக்கே தகுதி கிடையாது. இலங்கை தமிழர்களை கொத்து கொத்தா கொண்டு ஒழிச்சப்ப வைகோ ரத்தம் தெரிக்க என்ன பேசினாரு? காங்கிரஸ் கூட என்னோட பணம் கூட நீங்க என்னடா இது பண்ணீங்க? இன்னைக்கு நான் சுயமரியாதைக்காரன், என் சின்ன முக்கியம் அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு நானுமே உதயசூரிய சின்னத்துல நிக்கிறேன், மான மரியாதை வந்து நிக்கிறேன். நீங்க பாஜக கட்சி பேரை சொல்ல கூட தகுதி என்றவங்க நீங்க யார்? இந்தியாவின் உலக நாடுகள் தலை நிமிர்ந்து நக்சல்களை முற்றுமா ஒழிச்சிருக்காங்க. எத்தனை மத கலவரங்கள் இல்லாம நடந்துருக்கு, எத்தனை தீவிரவாத தாக்குதல் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்தது. ஆனா பெண்கள் பாதுகாப்புல என்ன ஆச்சு அப்படின்றதா? பெண்கள் பாதுகாப்பு உத்தரப்பிரதேசத்துல நீங்க பெண்கள் நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை பாதுகாப்பு பெண்கள் கொடுத்திருக்காங்க. மணிப்பூர் விஷயம் பத்தி வாய்க்கிலே பேசுறாங்க. மணிப்பூர் பழங்குடியின மக்கள் நடக்கிற பிரச்சனை உள்துறை அமைச்சர் இதுக்கு அப்புறம் நேரா அங்க போய் உட்கார்ந்தாரு. அதுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கல. ஆனா தமிழ்நாட்டுல 100 மணிப்பூர் கேஸ் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கோவை இஷ்யூல கூட அந்த குழந்தைய டிரெஸ் இல்லாம துணி இல்லாம அந்த குழந்தை நடந்து வந்து அந்த பகுதியில இருக்க மக்கள் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. வாய்கிலே மணிப்பூரை பத்தியும் மத்திய பிரதேச பத்தி பேசுறீங்க. மணிப்பூர்லயும் மத்திய பிரதேச தப்பு நடந்தா அந்த பகுதி மக்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. நான் தமிழ்நாட்டுல நான் பேசுறப்ப குறுக்க பேசாதீங்க. குறுக்க பேசாதீங்க. திமுகவோட என்ன திருடுதணும் அப்படின்னா பாஜகவை பத்தி பேசி 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 பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும்னு தமிழக மக்களை தெருவுல நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க மத்திய வட மாநிலங்களை தப்பு செஞ்சா அந்த மாநில மக்கள் முடிவெடுப்பாங்க. நாங்க ஓட்டு போட்டது முக ஸ்டாலினுக்கு. முக ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லணும். புரியுதா? தமிழக மக்களுக்கு சொல்லணும். அடுத்து விளாத்திக்குளம் விஷயத்துல எஸ்எஸ்ஆர் என்ன சொல்றாரு? புதருக்கு பின்னாடி அந்த பிள்ளை ஏன் போச்சுன்னு கேக்குறாரு. இயற்கை விவாதம் கழிக்கிற பிள்ளை புதருக்கு பிள்ளை போகாம எங்க போகும்? ஸ்டாலினும் கனிமொழியும் கண்டிச்சாங்களா? அத இந்த மாதிரி சில அல்ல கைகளை கூட வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை இழிவுபடுத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அறிவு கட்டத்தனமா பேசுறாங்க. அவர்களுக்கு பாஜகவை பொறுத்தவரை கண்டிப்பா மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. வாதங்களையும் மக்கள் பார்ப்பாங்க, நடந்ததையும் மக்கள் பார்த்திருப்பாங்க. வரக்கூடிய தேர்தல்ல இது எல்லாத்தையும் தான் மக்கள் கருத்துல வச்சு வாக்களிக்க போறாங்க. பார்க்கலாம் மக்கள் தீர்ப்பு யார் பக்கம் இருக்கிறது என்று. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நாள் மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.